ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிற எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட். எக்ஸாமை நல்லா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தெரிஞ்சதை கரெக்டாக குறிங்க, தெரியாத கடைசியில் யோசிச்சுட்டு குறிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு 81 சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார்? விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வீரமா முனிவர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் 82 சரியான பதிலை தேர்வு செய்க. ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டார். இதுவும் கரெக்டு. செகண்ட் வந்துட்டு விஷ்ணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். இதுவும் கரெக்டு. விஷ்ணு சித்தன் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் வாழ்தா. இது வந்துட்டு எங்கே இருக்குன்னா பழைய சமச்சீர் புக்கில் வந்துட்டு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. தேர்ட் ஒன் வந்துட்டு திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. இதுவும் கரெக்டு. ஃபோர்த்து வந்துட்டு நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. இதுவும் கரெக்டு. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட்டு 83வது கேள்வி பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி குலசேகரர். நெக்ஸ்ட்டு 84வது கேள்வி தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர். நெக்ஸ்ட்டு 85வது கேள்வி தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சித்தர்கள். நெக்ஸ்ட்டு 86வது கேள்வி உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வெளிப்படை தன்மை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புக் பேக்கில் இந்த 6th புக்கும் 8th புக்லேயும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதில் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு 2க்கு மட்டும் டெஃபனிஷன் கொடுத்துருப்பாங்க, மற்றது எல்லாம் கேள்வியாக இருக்கும். அதை வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. உங்களுக்கே யாராவது கிட்ட இருக்கிற இந்த கைடை வாங்கி பார்த்துக்குங்க. உங்களுக்கு அதில் இருக்க அந்த 10 தவிர்த்து வேறு எந்த இதுவுமே இதில் இருக்காது. அதை மட்டும்தான் வரும். அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு 87வது கேள்வி சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நிலைத்து நிற்கும். நெக்ஸ்ட்டு 88வது கேள்வி ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றன. இத்தொடரில் செய்யப்பாட்டு வினைத்தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. இங்கே வந்துட்டு அல் அப்படிங்கிறது வந்திருக்கும். அப்போ இங்கே வந்துட்டு படுகிறது அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே வந்துச்சுன்னா வந்துட்டு செய்யப்பாட்டு வினை. இதே ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இல் வந்திருக்கும். ஸோ இது வந்துட்டு ராங்கு. இதுதான் ஒயிலாட்டம் அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 89வது கேள்வி மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? இது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ செய்வினை. இங்கே வந்துட்டு கொஸ்டினில் ஐ வந்திருக்கு. மாலையை தொடுத்தாள் அப்படிங்கிறது இந்த வேலையை அவங்களே செஞ்சுருக்காங்க. ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் அவங்களே செஞ்சுருக்கணும். அதே கூட வந்துட்டு எப்படி சொல்கிறது வெர்பு கூட இந்த ஐ வந்திருக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு செய்வினை. நெக்ஸ்ட்டு 90வது கேள்வி தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 9ஆம் நாள். நெக்ஸ்ட்டு 91வது கேள்வி ராமலிங்க அடிகள் சென்னை கந்த கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு டேஸ் நூலாகும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தெய்வ மணி மாலை. இது வந்துட்டு பழைய சமச்சீர் புக்கில் இந்த கொஷின் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 92வது கேள்வி ஞான பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிங்கவல்லி. நெக்ஸ்ட்டு 93வது கேள்வி முன்னீர் வழக்கம் மகடு வேடில்லை என்று கூறும் நூல். ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். நெக்ஸ்ட்டு 94வது கேள்வி பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை.
நெக்ஸ்ட்டு 95வது கேள்வி, ஞானந்தலை உலகம் வளையி நெமியோடு வளம்புரி பொறிந்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற ஞானந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல். கேள்வியை நல்லா பாருங்கள், இங்கே எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ ஞானந்தலை உலகம் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு பொருள் பார்த்திங்கன்னா பெரிய உலகம். அதனோட பொருள் அதுக்கான எதிர்ச்சொல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரியக்கு ஆப்போசிட் சிறிய. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சிறிய உலகம். நெக்ஸ்ட்டு 96, எடுப்பு என்பதனோட எதிர்ச்சொல் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. எடுப்பு அப்படின்னா அதனோட எதிர்ச்சொல் வந்து ஆப்ஷன் பி, முடித்தல். நெக்ஸ்ட்டு 97வது கேள்வி, தண்டலிற் பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தாண்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். நெக்ஸ்ட்டு 98வது கேள்வி, கலம்பகம் இச்சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, களம் கூட்டல் பகம். நெக்ஸ்ட்டு 99வது கேள்வி, பிலி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அகநானூறு. நெக்ஸ்ட்டு 100வது கேள்வி, அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, திருக்குறள். இது வந்துட்டு குறள், அதனோட அடைமொழிக்கு வந்துட்டு என்ன வந்துருக்குன்னா திரு அப்படிங்கிற பேர் வந்துட்டு கூட வந்திருக்கு. அதனால தான் இந்த ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.